பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. யோசித்து பாருங்கள், உலகத்தில் உள்ள ஒரு தேசத்திற்கு மட்டுமே ராஜாவாய் உள்ளவரை நாம் எவ்வளவாய் கனப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். அப்படியானால் பூமி அனைத்திற்கும் வானத்திற்கும் ராஜாவாயிருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவு அதிகமாய் போற்ற வேண்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் காணிக்கையாக்குகிறோம். எங்களுக்கல்ல தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்களை மீண்டுமாய் இந்த டெலிவிஷன் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மிகுந்த சந்தோஷம் உங்களை இந்த டெலிவிஷன் ஊடாக சந்திப்பதிலே. இந்த NLM TV ஸ்தாபனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் ஊழியங்களையும் பாஸ்டர் தேவசீலன் அவருடைய குடும்பத்தினர் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் மென்மேலுமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த டெலிவிஷன் ஊடாக தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களையும் அவர்களுடைய சபையார் அவர்களுடைய ஊழியக்கார் யாவரையும் மென்மேலுமாக தேவனை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தை தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே, இந்த மாலை வேளையிலே உங்களோட தேவன் தாமே பேசுவாராக. இந்த செய்தியினுடைய தலைப்பு இயேசுவுக்குள் கீழ்ப்படிதல். இயேசுவுக்குள் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில வார்த்தைகளை இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்கு நாம் கொண்டு வருவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை இந்த மாலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். யாவரும் மிகவும் கவனமாக கேளுங்கள். இந்த இயேசுவுக்குள் கீழ்ப்படிதல் என்கிறதான இந்த தலைப்பிலே நாம் இந்த வேத வார்த்தையை தியானிக்க போகிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். அதனால் நாங்கள் ஒவ்வொரு வசனமாக வாசித்து நாம் வார்த்தையை தியானிப்போம். நீங்களும் பைபிள் இருந்தால் உங்களிடத்திலே நீங்கள் அந்த பகுதியை எடுத்து கவனமாக பாருங்கள். இந்த மாலை வேளையிலே இந்த செய்தி உங்கள் மத்தியிலே மிகுந்த பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேணும் என்று மிகவும் வாஞ்சியோடு நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த செய்தி உங்களுக்கு மத்தியிலே கொடுக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது மிகவும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படிதலை குறித்து நாம் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்குன்னு அவர் ஒருவர் அறிவார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேணும் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேணும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது கீழ்ப்படிதல் என்று நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறதை நாம் இந்த வார்த்தையிலே பார்க்கலாம். அதனால் 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வாழ்கிறோம். இந்த விஞ்ஞானம் மிகவும் வளர்ந்திருக்கிறது. அந்த நாட்களிலே இயேசுவிடத்திலே 5000க்கு மேற்பட்ட புருஷர்கள் இருந்தார்கள். அதற்கு அவர்களுடைய மனைவிகள் இருந்தார்கள் என்று, அவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்று, அவருடைய மனைவிமாருடைய தாய் தகப்பன்மார் இருந்தார்கள். ஒரு தொகையை அநேக பரிசுத்தவான்கள் கணக்கு சொல்லுகிறார்கள். எனக்கு அந்த தொகை தெரியாது. ஆனால் இந்த மாலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அற்புதத்தை செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அற்புதத்தை பெறுவதற்கு நம்மை தாழ்த்தி கீழ்ப்படுத்துவது அது நம்முடைய கரத்தில் உண்டான காரியம். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையில் ஏனோ தானோ ஒன்று நாம் செய்தியை கேட்டோம், ஒரு நல்ல செய்தி என்று நீங்கள் என்னை புகழுவதாலேயோ இல்லை உங்களை நாங்கள் புகழுவதாலேயோ ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை. இதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இந்த தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறபடியால் நான் உங்கள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்வனோ இல்லாத நான் உங்கள் மத்தியில் ஒரு அடையாளத்தை காண்பேன் என்று நான் ஒரு மந்திரவித்தக்காரன் அல்ல. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேணும். நான் சாதாரண ஒரு மனிதன். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். நீங்கள் இதை கவனமாய் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும்.
அதற்கு முக்கியமான ஒரு காரணம் கீழ்ப்படிதல். இந்த பகுதியை நாம் கவனமாக வாசித்தால் மிகவும் ஒரு ஆழமான சத்தியத்தை தேவன் நம்மத்திலே கொண்டு வருவார் ஆவியானவர். தொடர்ந்துமாக வாசியுங்கள் வேத வார்த்தையை. அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது மிக குறைவான ஆகாரம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கிறது. ஆனால் அது எத்தனை லட்சம் பேருக்காவது அதை பகிர்ந்து கொடுக்க, அதை பெருக்கி கொடுக்க வல்லமை உள்ள தேவன் அவர்கள் நடுவிலே இருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நான் போதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நான் நீங்களும் முதலாவது அறிந்து கொள்ள வேணும். நான் போதிக்கிற ஆண்டவர் ஒழுங்கானவர், ஒழுங்கை பார்க்கிறவர், கீழ்ப்படிதலை பார்க்கிறவர். அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் கீழ்ப்படிதலையும் அதோடு சேர்ந்த ஒழுங்கையும் பார்ப்பார். ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கலந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த பகுதியிலே செய்கிறார். நாங்கள் பார்க்க போறோம். இப்பொழுதும் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது 5 அப்பமும் 2 மீன்களும். ஆனால் ஜனங்களோ 5000 பேருக்கு மேற்பட்ட புருஷர்கள் இருக்கிறார்கள். அந்த புருஷர்களுடைய மனைவிமார் இதில் எழுதப்படவில்லை. அந்த புருஷர்களுடைய பிள்ளைகளுடைய எத்தனை தொகை என்றதில் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த கணவன் மனைவி பிள்ளைகளுடைய பேரன்மார் தாய் தப்பன்மார் எத்தனை பேர் என்றதில் எழுதப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மத்தியிலே அவர்கள் பசியோடு இருக்கிறான். ஆகாரம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரிடத்தில் உள்ளது 5 அப்பமும் 2 மீன்களும். அப்ப இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தேவன் ஒரு அற்புதத்தின் ஊடாகத்தான் பலுகி பெருக பண்ண போகிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்ய போறார்? அந்த அவருடைய செய்தியை கேட்டார்களாம். 3 நாள் இருந்து அந்த செய்தியை கேட்டார்களாம். அந்த கேட்டு அவர்கள் போகிற வழியிலே பலவீனப்பட்டோ இல்லை மயங்கி போகக்கூடாது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி இந்த செய்தியை கேட்டார்கள்? தேவன் பூமியிலேருந்து வார்த்தையை சொன்ன பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்து கேட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை அங்கே ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். அந்த ஒழுங்கை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் வழிபடுகிற ஆண்டவர் ஒழுங்கு கிரகமா. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர் ஒழுங்கு கிரகமாய் 6 நாட்களும் அழகாய் ஒவ்வொன்றாய் படைத்தவர் என்ன சொல்லுகிறார்? நல்லதென்று கண்டார். யாருக்கு நல்லதென்று கண்டார்? அவர் படைக்க போற மனுஷராகி எங்களுக்கு அது நல்லதென்று கண்டு 7வது நாளை ஓய்வு நாளாக மாற்றினார். ஏன்? நாம் அவரை ஆராதிக்கும்படியாக ஓய்வு நாள். அவர் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்த வேதத்திலே பார்ப்பீர்களானால் முதலாவது தேவன் ஒழுங்கை பார்க்கிறார். இந்த ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களை வாங்கி போட்டு எப்படியாவது இருக்கட்டும் பயந்து கொடுங்கன்னு சொல்லவில்லை. ஆண்டவர் சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். முதலாவதாக அவர்களை 100 50 வாசிங்க அந்த வசனத்தை. அப்படியே வரிசை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார் வசனத்தை. அப்படியே அவர்களை வரிசையாக 100 பேராகவும் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். வாசிங்கள் அடுத்த வசனத்தை. அவர் அந்த 5 அப்பங்களையும் அவர் பாருங்க, அவர் முதலாவது பார்க்கிறார் ஒழுங்கு. அவர்கள் அன்று அவர் சொன்னபடி அந்த புல்லின் மேலே 100 பேராகவோ 50 பேராகவோ ஒழுங்காய் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் அந்த பெரிய அற்புதத்தை கர்த்தர் அந்த இடத்திலே செய்திருக்க மாட்டார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் முதலாவதாக தேவன் சொல்வதற்கு கீழ்ப்படியவன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யணும். அப்பதான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் லேசாக அற்புதம் செய்வார். இன்றைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் விரும்பினால் உங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யட்டுமா? ஆண்டவருக்கு அவர் எதிரையும் போஸ்ட் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே சகல எல்லாவற்றையும் தேவன் தான் உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறார்? இந்த தேசங்களிலே ராஜாக்களை ஜனாதிபதி என்கிறோம், பிரதம மந்திரி என்கிறோம், இவர்களை எல்லா அதிகாரிகளையும் தேவன் தான் உருவாக்குகிறார்.
தேவன் தான் அவர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். சட்டங்களை திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுக்கிறது தேவ ஞானம். வேதம் சொல்லுகிறது ராஜாக்கள் என்னாலே அரசாளுகிறார்கள், ராஜாக்களுக்கு ஞானத்தை நான் கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் நடைபாதையிலே நடக்கிறதற்கு இந்த தேசங்களிலே மஞ்சள் கோடு அடித்திருக்கிறார்கள். அந்த மஞ்சள் கோட்டிலே நாங்கள் போகிற பொழுது முன்ன ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக இங்கே சுவிஸிலே ஒரு சட்டம், நாங்கள் போகிற பொழுது நாங்கள் 2 வளமும் பார்த்து அங்கிருந்து இங்கிருந்து வாகனம் வராவிட்டால் தான் நாங்கள் என்ன செய்யணும், கடந்து போக வேணும். இப்பொழுது ஒரு 3 வருடத்துக்கு முன்பதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாகனத்திலே வருகிறவர்கள் நடபாதையிலே ஆக்கள் நின்றால் அவர்கள் நிப்பாட்டி நடபாதைக்காரரை விட்டுத்தான் அவர்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகணும். இப்பொழுது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தை நான் மீறினால், கீழ்ப்படியாமல் போனால் எனக்கு என்ன வரும்? ஃபைன் வரும். நான் காசு கட்ட சொல்லி எங்களுக்கு பில் அனுப்புவார்கள், நாங்கள் என்ன செய்யணும், கட்ட வேணும். அப்போ அது என்ன எதனாலே வருகிறது? கீழ்ப்படியாமையினாலே. நாங்கள் ஒரு அந்நிய தேசத்திலே வந்திருந்தாலும், இந்த தேசங்களிலே நாம் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், நாங்கள் இந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு வருவது மிகுந்த ஆசீர்வாதம். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்தந்த தேசத்திலே உள்ள சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேணும். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் 20 வருடத்துக்கு பிற்பாடு ஒரு தேசத்துக்கு சென்றிருந்தேன். அந்த தேசத்துக்கு நான் சென்ற பொழுது, நான் இங்கே இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது, இந்த ஐரோப்பா தேசத்துக்கு நான் வருகிற பொழுது எனக்கு 20 வயசு. அப்போ இந்த தேசத்திலே வந்து இந்த தேசத்தினுடைய சட்டங்கள் திட்டங்கள், இந்த தேசத்தினுடைய ஒழுங்குமுறைகள், இந்த தேசத்துடைய ஆசீர்வாதங்களை பார்த்த பொழுது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் இப்படி இந்த தேசத்தை முன்னேற்றி இப்படி வைத்திருக்கிறார்கள். நான் அப்போ அந்த நேரத்திலே ஆண்டவரை அறியவில்லை. அப்போ இவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ இங்கே வந்து நான் கனகாலமாக இந்த பழக்கங்களிலே அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே நான் 20 வருடத்துக்கு பிற்பாடு ஒரு தேசத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு சென்ற பொழுது அந்த தேசத்திலே இங்கே மாதிரி நடப்பாதைக்கு மஞ்சள் கோட் அடித்து சிக்னல் வைத்து லைட் எல்லாம் பூட்டியிருந்தார்கள். அப்போ கிரீன் விழுந்தால் பச்சை விழுந்தால் வாகனம் போவதற்கு, நடப்பாதையிலே அந்த ஆழ்படம் போட்டு பச்சை விழுந்தால் ஆட்கள் போவதற்கு. அப்போ இப்படியே இருக்கிற பொழுது நான் பார்த்தேன், நடைபாதையிலே பச்சை விழுந்திருக்கிறது, நாங்கள் நடக்க வேணும். ஆனால் அங்கே ரெட் லைட் விழுந்திருக்கிறது வாகனம் போகிற பாதையில். ஆனால் வாகனம் ரெட்டுக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள், ஜனமுடைக்களாலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த நாம் கீழ்ப்படிய நமக்கு மனதில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு காரணம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்காமல் விடுவதற்கு காரணம் இதுதான். அப்போ நான் யோசிக்கிறேன், என்னப்பா இந்த தேசத்தில் இப்படி ஒரு பயங்கரமாக இருக்கிறதே, ரெட்டுக்கு வாகனம் போகிறதே. அப்போ நான் பார்க்குறேன், மோட்டார் சைக்கிளில் 2 போலீஸ் இது என்னுடைய கண்களினால் நான் நின்று பார்த்து சிந்தித்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ற ஒரு கட்டுக்கதை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த 2 மோட்டார் சைக்கிளே 2 பேர் வருகிறார்கள், ஒரு மோட்டார் சைக்கிளே 2 பேர் வருகிறார்கள். அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த சிவப்பு லைட்டு போறவர்களை எல்லாம் பிடித்து பயன் எழுத போகிறார்கள் என்று. இல்லாதவன் அவர்கள் வந்து நின்று அவர்களை எல்லாம் கண்டிக்க போகிறார்கள். அவர்கள் வந்தவர்கள் அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த சிவப்பு லைட்டுக்கு என்ன செய்கிறார்கள், நிற்காமல் அப்படியே அவர்களும் அந்த ரெல்லையிலே போகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எப்படி அந்த தேசத்துக்கு சமாதானம் வரும், விடுதலை வரும். சிந்தித்து பாருங்கள். தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பார்க்கிறார், மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த மனுபுத்திரரை கர்த்தர் என்ன செய்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். அப்போ அதை கண்ணோக்கி பார்க்கிற பொழுது அவர் கொடுத்த சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மனதில்லை. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், என்னப்பா இந்த அரசாங்கம் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கின்றார், சட்டத்தை கை கொள்ள முடியாமல் இவர்கள் இப்படி போகிறார்களே, அப்போ இந்த மக்கள் எப்படி சமாதானத்தை பெறுவார்கள்? அப்போ அந்த அரசாங்கம் நம்பித்தானே இவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கிறது, போலீஸ் அதிகாரியத்தை கொடுத்து நீங்கள் இந்த தேசத்து மக்களை கண்காணிக்கவும் பார்க்கவும் கவனம் செலுத்த முடியாதானே அவர்களை அதிகாரிகளாக வைத்திருக்கிறார்கள். அவர்களே அந்த சட்டத்தை மீறினால் மக்கள் எப்படி அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிவார்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த தேசத்திலே நாம் பார்க்கிற பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு கீழ்ப்படுகிறார்கள். அதனால் தான் இந்த தேசம் பாருங்க இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தில் மக்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் இந்த பூமியில இருந்த பொழுதும் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது கீழ்ப்படி. அற்புதங்கள் அடையாளங்கள் அதெல்லாம் பிறகு, நீ கீழ்ப்படி. பாருங்க, பெரிய அற்புதம் செய்கிறார் அங்க ஆண்டவர். ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம். 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கும் அவருடைய 5 அப்பத்தையும் 2 மீன்களை யாராலும் பிரித்து கொடுக்க முடியுமா? செய்ய முடியுமா ஒரு அற்புதத்தை? சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வது அவனுக்கு சின்ன காரியம். இதுவரைக்கும் நான் ஜெபிக்கிறேன் பிரதர், இதுவரைக்கும் நான் உபவாசிக்கிறேன் பிரதர், நான் இவ்வளவுக்காக போராடுறேன் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, ஒரு வெற்றி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மகனே மகளே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களாண்டு உங்களை ஆராயுங்கள். உபவாசிக்கிறது நல்லது,
ஜெபம் பண்ணுவது நல்லது, அது தேவனுக்கு பெரியான காரியம். ஆனால் நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதற்கு பிரியமாய் நான் நடக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதத்தை செய்வாரா? பாருங்க, இங்க இந்த 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 தேசங்களில் நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு லிமிட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். 80 போடுற இடத்துல நாங்கள் 80 போக வேணும். 60 லிமிட் பண்ணி இருக்கிற இடத்துல 60 தான் போகணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? 80 போட்ட இடத்துல 100 போகிறோம், 60 போட்ட இடத்துல 80 போகிறோம், 100 போட்ட இடத்துல 120 போகிறோம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது கீழ்ப்படிதலா? இந்த தேசங்களில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போமோ, சமாதானம் பெறுமோ, சந்தோஷம் பெறுமோ? யோசித்து பாருங்கள். இது என்ன வெள்ளக்கார தேசம், எப்படியும் வாழ்ந்துட்டு போலாம் நாங்கள் எண்ணி வாழுகிறபடினால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த தேசத்தில் சிதறப்பட்டு போனாலும் எங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு வெற்றி வாழ்க்கை இல்லை, ஒரு விடுதலை இல்லை. காரணம் என்ன? அங்க பாருங்க, சீசர்கள்லாம் சொல்லுவார். சீசர்கள் இயேசு சொல்லவில்லை, ஐயோ இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். சீசர்கள்லாம் போய் என்ன செய்கிறார்கள்? இயேசுடத்தில் மேற்பட்ட வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீசர்கள்லாம் போய் சொல்ற, இவர்களை கிராமங்களுக்கு அனுப்பிவிடும், இவர்கள் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போய் எடுத்துக்கொண்டு வரட்டு அவர்கள் என்று சொல்ல, அவர்களுக்கு நீங்க தான் ஆகாரம் கொடுங்கள் என்று. சீசர்கள் இப்ப அவர்களுக்கு தலை சுத்தி இருக்கும் ஜனத்தை பார்த்துட்டு. நீங்கள் யோசித்து பாருங்க, 5000 புருஷர்களுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் இவர்களுக்கு ஒருவர் சொல்றார், இவ்வளவு பேருக்கு நீங்க சாப்பாடு கொண்டா கூட இருதயம் இப்படி இருக்கும் என்று. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களால் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே முடியாதுன்னு நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு நான் சமீபத்திலே ஒரு சகோதரியை சந்தித்தேன். நான் அந்த சகோதரிக்கு சந்தித்து ஒரு அருமையான குடும்பம், நல்ல குடும்பம் உண்டு, அருமையான குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நான் அதிகமாக போய் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அன்பை சொல்லி வருவேன். ஒரு நாள் அந்த ஒரு வருடம் 1 வருடம் பிற்பாடு அந்த சகோதரியை நான் ஒரு டவுனிலே சந்தித்தேன். சந்தித்த பொழுது அந்த சகோதரி தன்னுடைய பாட்டிலே புலம்புகிறாள். என்னை கண்டுட்டு நான் என்ன காரியம் என்று நான் பயந்தேன். என்னை கண்டுட்டு புலம்புகின்றாள். அம்மா தங்கச்சி எப்படி சுகமா இருக்கிறீங்களாண்டா? ஓ நாங்கள் இருக்கிறோம், என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, கடவுள் இருக்கிறாரா, இந்த கடவுள் இருந்தால் அங்கே என்று தன்னுடைய பாட்டிலே புலம்புகிறாள். அப்போ ஜனங்கள் வெள்ளக்கார தேசத்திலே நாங்கள் அமைதலாக கதைக்க வேண்டும், சொத்தமாக புலம்புகிறோம். அப்போ இல்லை வெள்ளக்காரரும் அங்கே நிற்கிறார்கள், எல்லாரும் என்ன பார்க்கிறார், அவர் நினைக்கிறார்கள் நான் ஏதோ அந்த சகோதரியோட சண்டை பிடிக்கிறேன் என்று. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் ஒரு கிட்ட சென்று, அம்மா அமைதலாகுங்க, என்ன நடந்த கடவுளாம், கடவுளுக்கு கண் இருக்கிறதா என்று கேட்கின்றார். கண்கட்ட கடவுள் என்று கடவுளை பேசுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக கடவுள் யார் என்று தெரியுமா? நம்முடைய நாவின் அறிக்கையின்படியே நமக்கு வரும். நாம் மிக கவனமாக இருக்கணும் நம்முடைய நாவுகளை பயன்படுத்துவது. அந்த சகோதரி கடவுளை தாறுமாறாக பேசுகின்றார். நான் இன்னம்மா நடந்தது, அமைதலாக இருங்க, என்ன சொல்லுங்க. தன்னுடைய சகோதரனை இலங்கைக்கு பிடித்து ஏற்றி விட்டார்கள். நாங்கள் எத்தனையோ லட்சம் ரூபா செலவழித்து நாங்கள் கூப்பிட்டோம். ஆனால் இந்த கடவுள் இருக்கிறாரா? நீங்கள் இயேசு என்று வந்து சொன்னீங்க, இந்த இயேசு எங்க? என்னுடைய சகோதரனை பிடித்து ஏற்றி விட்டார்கள். அப்போ நான் மிகவும் கவலையோட, அம்மா சரியம்மா இருங்க, என்ன நடந்தன்னு விசாரிக்கிற பொழுது அவருடைய சகோதரன் அந்த இருந்த இடத்திலே சண்டை பிடித்து, பியர் குடித்து சண்டை பிடித்து கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. அப்போ அவர்கள் இந்த தேசத்திலே நாங்கள் வந்து இது ஒழுங்கா? அப்போ கண்ணாடியை உடைத்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? பிடிச்சி இங்குவாரி பண்ணி போட்டு உடனே இலங்கைக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்போ இப்படி நாங்கள் கீழ்ப்படியாத காரியங்களை செய்து போட்டு கடவுள் இருக்கிறாரோ? இன்றைக்கு பல வியாதிகள், பல வேதனைகள், அதற்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் அதை கண்டுபிடியுங்கள். இந்த வேத வசனத்தின் பார்க்க நம்மளுக்கு சில போல நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் சில போல ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம், சிலர் நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம். சிலர் நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும், ஆண்டவரை அறியாதவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பாருங்க, அப்போ அவர்கள் கொண்டு போய் அந்த 5 அப்பம் 2 மீன்களை சொல்லி எப்படி சொல்லி கொடுத்திருப்பார்கள்? என்ன ஆண்டவரே செய்கிறது? எங்களுடைய ஒரு ஆகாரம் இல்லை, இவ்வளவு பேருக்கும் ஆகாரம் கொடுக்க வேணும் என்றால் 250 பவுனுக்கு பணத்துக்கு நாங்கள் எங்கு போவது என்று அவர்கள் தங்குற பாட்டிலே புலம்புறார். உங்களிடத்தில் என்ன உண்டு? உங்களிடத்தில் என்ன முடியும்? அதை கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை முற்று முழுதாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் எத்தனை இடத்துல சேலஞ்ச் பண்ணி இருக்கிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று. அதே மாதிரி அவர்கள் கேட்டு அதே மாதிரி அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எனக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கீழ்ப்படிதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உடனடியாக அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பலுகி பெருக பண்ணி போட்டு அவர் கொடுத்திருந்தால் அவர்கள் எல்லாரும் பீப்பட்டு அடிபட்டு சண்டை பிடிச்சு, உனக்கு 1 கிடைச்சது, எனக்கு 2 கிடைச்சது, உனக்கு 2 கிடைச்சது, எனக்கு 4 கிடைக்கணும் என்று சண்டை பிடிச்சு ஆள் என்ன செய்வார்கள்? சண்டை பிடிச்சு அழிந்திருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவதாக அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? முதலாவது நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்ல, முதலாவதாக 100 50 50 அந்த புள்ளி மேல் முதல் பந்தி ஒழுங்கு கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே
மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவதாக நீங்கள் 50-50 பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் என்று. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படி கீழ்ப்படுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய அற்புதம். தொடர்ந்து வேத வார்த்தையை வாசிப்போம். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்களிடத்தில் இயேசு கொண்டே பகிர்ந்து கொடுக்கவில்லை. பாருங்க எவ்வளவு ஒரு அன்பான தேவன் என்று, எவ்வளவு ஒரு அதிசயமான தேவன் என்று பாருங்க. விசுவாசம் இல்லை சீசர்கள்ட்ட. அவர் என்ன செய்தார்கள்? அந்த இடத்துல அந்த 5000 புருஷர்களுக்கும் அந்த அவருடைய சீசர்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படுதல் இருந்ததோ, எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருந்ததோ இப்படி ஒரு அற்புதத்தை செய்ய இல்லை. அங்கு ஒரே ஒரு காரியத்தை பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் 150 அமருங்கள் அந்த புல்லிலே. அதை அவர்கள் செய்தார்கள். அதை அவர்கள் என்ன செய்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ, கீழ்ப்படிந்து பாருங்கள், அற்புதம் நடக்கும், தானா நடக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அபிஷேகம் பெற்றவர், பெரிய அந்நிய பாஷை பேசுகிறவர், பெரிதான வெளிப்பாடுகள் தீர்க்கதரிசனங்களை பேசுகிறவர் உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களிடத்தில் கை வச்சு உங்களுக்கு ஜெபிச்சா தான் அற்புதம் நடக்கும் எண்ணாதீர்கள். இருதயத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவர் என்ன சொல்றாரு, கீழ்ப்படியுங்கள். அப்போ உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்க என்றால் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் அதில் போகிறது. அடிங்க, பொய் டெலிஃபோன் இல்லை, கள்ள டெலிஃபோனில் அதில் என்னுடைய போகிறது. என்னுடைய உண்மையான அட்ரஸ், என்னுடைய எங்களுடைய வெப்சைட், எங்களுடைய டெலிஃபோன் நம்பர் எல்லாம் அதில் கீழே போகிறது. என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டாம். உங்களோட வாழ்க்கையிலே ஒரு காரியம் இருக்கிறது, ஏதோ ஒரு தடை இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்றால் உங்களோட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தடை இருக்கிறது, ஏதோ ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அந்த தேவன் அன்று இன்றைக்கு வரைக்கும் இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த கதை பழைய கதை, விடுங்காத. இதை உதாரணத்துக்கு உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தேவன் எங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியுமோ? பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற தேவன். இன்றைக்கு நாங்கள் டெலிஃபோனில் இலங்கைக்கு ஜபிக்கிற பொழுது கேன்சர் வியாதி சுகமாகிறது, இந்தியாவுக்கு ஜபிக்கிற பொழுது முள்ளந்தண்டு வியாதி சுகமாகிறது. இந்த ஆண்டிலே 4 கேன்சர் வியாதிக்காரரை டாக்டரால் கைவிடப்பட்டு மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட 4 கேன்சர் வியாதிக்காரரை கர்த்தர் சுகமாகி இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார் சபையிலே. இது நல்லா உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும். சும்மா பூச்சாண்டி காட்டுகிற ஒரு வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணாதீர்கள். நாங்கள் சொல்ல அவர் செய்வார். அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். சோதித்து பார்க்க போறீர்களாம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த தேவன் தான் இன்றைக்கும் என்னுடைய தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்வாரானால் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். 3 பேருக்கு செய்வினையில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். செய்வினை கட்டிலிருந்து 3 பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்ல போனால் யோவான் சொன்னது போல அவர் செய்த அற்புதங்களை நாங்கள் சொல்வோமானால் உலகம் கொள்ளாது. நாங்கள் எங்களுடைய நாமங்களை உயர்த்துவதற்கோ எங்களுடைய பெயர்களை உயர்த்துவதற்கோ நாங்கள் வரவில்லை. கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவரை நம்பி பாருங்கள், அவரை விசுவாசித்து பாருங்கள், அவரை தேடி பாருங்கள், அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களை எடுத்து பரலோகத்துக்கு நேராக உயர்த்தினார். அது பெருகிச்சு. சொல்லல சீசர்கள் எல்லாரும் நீங்கள் இருங்கோ, நான் தான் என்ன காண்பிக்க போறேன், நான் தான் பெரிய காண்பிக்க. அவர் தாழ்மையா, அவர் பிதாவுக்கு ஒப்பானவராயிருந்தும் அதை கொள்ளி ஆடிய பொருளாய் எண்ணாதபடி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலான். ஆனால் மனிதர் அல்ல அவர். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் மனுஷன் தானே என்று எண்ணாதீங்க. அவர் மனித சாயலானார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேகர் எண்ணுகிறார்கள் அவர் இயேசு அவர் ஒரு மனுஷன் தானே, அவரும் பூமியில மனுஷனா தானே வந்தார் போனார். ஆனால் மனித சாயலானார். ஆனால் அந்த இயேசுவும் நானும் ஒன்றென்று எண்ணாதீர்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அந்த இயேசுவும் அந்த சில மனிதர்களுக்கு தங்களை கடவுளாக்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் சொல்கிறார்கள் தாங்களும் இயேசுவும் ஒன்று என்று. யாரையும் ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரையே மாற்ற முடியாது. அதனால் என்ன கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அன்றைக்கு ஆண்டவர் அந்த கீழ்ப்படிந்த மக்கள் மத்தியிலே அற்புதத்தை செய்த போல உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் வாய்ச்சி முடியுங்கள். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதோட முடியவில்லை.
ஒரு கீழ்ப்படிதல். அந்த 5000 பேரும் அவர்கள் எல்லாரும் 100 50 ஒழுங்கு நிமித்தமாக செய்த அற்புதத்தை பாருங்கள். உங்களுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு காரியத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள், உங்களுடைய தாய் தகப்பன் எல்லாரும் ஆசீர்வதிகள். பாருங்க மீதி காரியத்தை. மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை மீதியாயிருந்ததாம். பாருங்க, யோசித்து மீதியாயிருந்தவைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்து மிஞ்சும், ஆசீர்வாதம் பெருகும். இதன் அனுபவிக்கிற ஆண்டவர். சோதித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு காரியங்களை நம்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு மலைகள் ஏறி, குன்றுகள் ஏறி, அநேக பிளைட்டுகள் ஏறி அங்கு இங்கண்டு அலைகிற அநேக ஜனங்கள் உண்டு. ஒன்றையும் காணவில்லை அவர்கள். நான் கடைசி வரை அவர்களிடத்திலே போய் தேடி பார்த்திருக்கேன். அவர் சொல்றார்கள், ஒன்றையும் காணவில்லை, எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்று. காரணம், அங்கும் இங்கும் அவர்கள் அலைவதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. இயேசுவையும் ஒரு மனிதன் என்று எண்ணுகிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகத்தான ஒரு அற்புதத்தை செய்ய முடியாமல் இருக்கு. அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இதை ஒரு மதமாய் பாராதீர்கள், இதை ஒரு மார்க்கமாய் பாருங்கள். மதங்களை குறித்து நாங்கள் பேச வரவில்லை. நாங்கள் சொல்வது இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலுவையை பற்றிய உபதேசமே அல்லாமல் எங்களுக்கு வேறு உபதேசம் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்கள் எந்த மதத்தாராக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறபடினால் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அதனால் இந்த அருமையான மாலை வேளையிலே நாம் ஒரு விசை உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் என்னில் பார்க்க பெரிய கிரியைகளை, பெரிய அற்புதங்களை செய்வான் என்று தேவன் வாக்களித்திருக்கிறபடி நாங்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய எங்களை ஒரு கருவியாய், ஒரு வாய்க்காலாய், ஒரு தூணாய், ஒரு பாத்திரமாய் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த டெலிவிஷனுக்கு முன்பாக இவ்வளவு நேரமும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த சத்தியத்தை கேட்டு, இன்றைக்கு இப்படியா இந்த மனிதன் சொல்லுகிற காரியம் உண்மையா இருக்குமா? உண்மையானால் ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, இந்த இரவு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் சோதித்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள், இந்த இயேசுவை கேட்டு பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். இந்த இயேசுவை, இந்த உயிரோடு இருக்கிற இயேசு உங்களிடத்திலே வந்து ஒரு அற்புதத்தை செய்யவில்லை என்றால் என்னுடைய டெலிபோனுக்கு போன் பண்ணுங்கள், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. கண்ணீரினால் கதறுகிறீர்களோ, வேதனைகளினால் துடிக்கிறீர்களோ, வியாதியின் தொல்லையினால் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் இந்த அருமையான மாலை வேளையிலும் எனக்கு அருமையானவர்களே, இந்த டெலிவிஷனுக்கு முன்னதாக இந்த செய்தியை கேட்ட உங்களுக்காக நான் ஒரு விசை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் உங்களுக்காக பரிந்து பேச வாஞ்சிக்கிறேன். யாவரும் தயவு செய்து கண்களை மூடுங்கள், என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலும் உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை உள்ள பிதாவே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த விதத்திலும் நீர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினால் இந்த மாலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. ஒரு அதிசயத்தை காணத்தக்கதாக ஒரு மகிமையான அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, மிகுந்த கண்ணீரோடு ஆண்டவரே, குழந்தை இல்லையே என்று மலடி என்ற பேச்சுக்களை கேட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கற்பத்தை நீங்கள் திறந்து ஆண்டவரே, கற்பத்தின் கனியை உற்பத்தி செய்யும்படியாய் மன்றாடுகிறேன். இயேசுவே, மனதுருக்கமுள்ள தேவனே, அந்நாளின் கண்ணீரை கண்டீரே, அந்நாளின் கதறலை கண்டீரே. ஆண்டவரே, அவ்வண்ணமாக இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற ஆண்டவரே பிள்ளைகளை நீர் தொடுவீராக.
அன்று ஆண்டவரே ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அமலேக்கியருடைய ஆண்டவரை ஸ்திரீகளின் சகோதரிகளுடைய கற்பங்களை திறந்தது போல இந்த மாலை வேளையிலும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஆண்டவரே கண்ணீரோடு குழந்தை இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய கற்பத்தை திறந்து இயேசுவே நீர் இந்த மாலை வேளையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. முள்ளந்தண்டு வியாதிகளினால், கேன்சர் வியாதியினால், வெளியிலே சொன்னால் அவமானம், வெளியிலே சொன்னால் நிந்தை, வெளியிலே சொன்னால் எண்ணங்களை தள்ளி விட்டுருவார்கள் என்று வீடுகளுக்குள்ளே கேன்சர் வியாதியை மறைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த சகோதரிகள் மேல், இந்த சகோதரர்கள் மேல் கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் மன்றாடுகிறேன். நீர் எல்லா பாடுகளையும் எல்லா வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை இவர்கள் அறியட்டும். முள்ளந்தண்டு வியாதிகளினால், பொல்லாத கொள்ள நோயினால், ஆண்டவரே அஸ்மா வியாதிகளினால், ஆண்டவரே கட்டப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிப்பீராக. இந்த டெலிவிஷன் ஊடாக உம்முடைய வல்லமை பாயட்டும் அது ஜனங்கள் மேல், உம்முடைய கிருபை பாயட்டும் அது ஜனங்கள் மேல். ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிற கல்வாரி நாயகனே, இந்த மாலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இரத்தத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் யார் என்பதை இவர்கள் அறியத்தக்கதாக ஒரு அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பொறுமையோடு இருந்து இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்துமாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் அதிலே திரையிலே போகிற நம்பர்களை நீங்கள் எழுதி எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.